Day 2 of Vietnam. தான் வேர்ல்ட்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கேவ். ஓகே, அந்த கேவுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு பார்ப்போம். போகிற வழியில் வேறு என்ன இருக்கும் எல்லாத்தையும் கேவ் மாதிரி ராஜ்குமார் ராஜ்குமார் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஓகே இது போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க? ஆமாம், எங்கே போனோம்? அது கோயில் பேர் மறந்துட்டேன். நேற்று நான் வீடியோவாக அந்த கோயில் எடுக்கவே இல்லை. ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு நேற்று அலௌட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து உள்ளார போயிட்டு வந்தால் 1 or 2 hours மேலே ஆகிடும். அதான் வந்துருக்குறீங்க லஞ்ச் முடிச்சுட்டு. இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஆமாம், நேற்று ஃபுட்டு பற்றி உங்கள் ரிவ்யூ என்ன கரெக்டாக சொல்லுங்கள். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே சாப்பிடலையே, சாப்பிடலையா? பட் ஆனால் ஆஃப் பண்ண ஒரு ஓட்கா இருந்துச்சு. அந்த ஓட்கா வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஓட்காவை பற்றி சொல்கிறீங்க ப்ரோ. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இப்போ கேரளா கண்ட்ரி எப்படி இருக்கோ சேம் அதுதான். கேரளா கண்ட்ரி எப்படி இருக்கோ சேம் அதுதான். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனி டைம் மழை பெய்ஞ்சிட்டு ஒரு க்ளோஸில் இருக்குது. என்ன கலாய்க்கிறேங்க? இப்போ என்ன சொல்கிறேங்க இதுக்கு? கேரளா பீப்புள் எப்போவுமே அவங்க ஊரை வந்து கண்ட்ரியாக தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. நான் அதனால கேரளாக்கு மாறில இருக்கு. நீ எல்லாம் கேரளா பொண்ணா சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் பொண்ணா அதை சொல்லு. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஃபர்ஸ்ட் கியர். காலையில நீங்க ஒரு பையன் தானே, நான் ஒரு பையன். நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம்? ஒரு பொண்ணை பார்த்தா ஸ்ட்ரைட் அடிப்போம். இது கண்டென்ட்க்கு தேவையில்லாத இருக்குங்க. என் வைஃப் பார்த்து செல்ஃப்லயே ஓடுவா. வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணை பார்த்தா ஸ்ட்ரைட் அடிப்போம். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு பார்த்தா ஸ்ட்ரைட் அடிக்குமா? பின்னாடி உட்காந்து ஆக்சுவலா பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிப்பாங்க. நம்ம வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, ஷேடு நல்லா இருக்கா, சொல்லி ட்ரெஸ் போட்டிருந்தான்ட்டு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? நல்லா இருக்கா, உண்மையை சொல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல ஒத்து பார்த்துட்டு போட்டிருக்காங்க போடலையா அப்படின்னு மாறிட்டாங்க. ட்ரெயின் வியட்நாம் ட்ரெயின். அதாவது ராஜ்குமார் நேற்று ஒன்று பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ஒரு புள்ள முன்னாடி வந்துட்டு இமிக்ரேஷனுக்காக நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ தலைவர் அந்த புள்ளைய பார்ப்பாருன்னு பார்த்தா அது போட்டிருந்த ஜட்டியவே பார்த்து நானும் கேட்குறேன், என்னையா பார்த்துட்டு இருக்கேன்? இல்லை தலைவர், அது ஒரே ஒரு இது போட்டுட்டு எப்படி வந்து நின்றுட்டு இருக்குது அப்படின்னு பேக் எடுக்கிற இடத்துக்கிட்ட அவர் பேக்கை பாரியானா பேக்கை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து அவரோட கருத்துக்கு அப்படியே சொல்லிட்டாரு. அவரோட இது வந்து ஷர்னிதா வழிமொழியும். ஷர்னிதா நீ சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சொல்லு, லிப்ஸ்டிக் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப ராஜ்குமார் என்ன பண்ணாரு சொல்லு. இந்த மெத்தட் நல்லா தான் இருக்கு. பட் இது என்ன மெத்தட்? ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. வாயிலேருந்து மூஞ்சிலேருந்து எல்லாமே கவர்ல இருக்கு. ஆனால் நினையாமே போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஹோண்டா இந்த ஸ்கூட்டி எல்லாம் ஆதி காலத்துல எங்க ஆயா காலத்திலே தடை பண்ணிட்டாங்க. ஆனா இவனுங்க அதை ஒரு அதிசயமா ஓட்டிட்டு இருக்கானுங்க. என்ன பிளேஸ் பாது ஸ்கூல், ஹை ஸ்கூல் நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஸ்கூல் இருந்தால் இந்த குழந்தை தான் போக ஆசைப்படாமல் இருக்கும். நம்ம ஊர்லேயே தான் இருக்கு. இந்த ஸ்கூலை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன். அதுவா மெமோரியல் வண்டி. ஆக்சுவலி வியட்நாம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னே தெரில. சரி, நம்ம போய் ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். பட் இதில் வந்து லெஃப்ட் சைட் டிரைவிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு எங்கடா ரைட் சைடு வெளியே இருக்கணும்னு பார்த்தா ரைட் சைடு டிரைவர் உட்காந்துட்டு லெஃப்ட் சைடு சுற்றி வந்து ஏறுற மாதிரி இருக்குது. பட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளாம் வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். பேசுவாங்களாம் தெரியலையே. அவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்குது. இந்த மலை பிரதேசம் சென்டரில் ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவ் தான் போய் விசிட் பண்ண போகிறோம்.
ஃபுல்லி எக்ஸாம்டு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க இவர் இந்த மேடம் அண்ட் வந்து நான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நாங்கள் 4 பேரும் ஃபன்னாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து இதில் போட முடியாது. சூரியவம்சம் படம் பார்த்து ஆமாம் ஒரு பார்த்துருக்கேன். நீ ஒரு தண்டச்சோறு, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாசமா தானே போவீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இது சொல்றதுக்கு கஷ்டகாலம். அவன் பாருங்க முன்னாடி உட்காந்து கேவ் வந்துடுச்சுன்னு கத்திட்டு இருக்கான். Guys, finally reach out the cave, the world's second largest caveங்களா. போய் உள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சார். ஸோ இது சுற்றி ஃபுல்லாகவே மலை பிரதேசமாக தான் இருக்குது. சென்ட்ரலில் ஒரு பார்க்கிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சாரல் மழை பேஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இதில். பட் லைட்டாக தூரல் போட்டுட்ருக்கு. எல்லாருக்கும் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த எங்கே இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போக போக ஒன்றா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லராக இருக்குமா இல்லைனா நார்மல் கேவ் மாதிரி இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, கண்டினியூ பேக். இவங்க தான் நம்மளை கோஆர்டினேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸ். தட் கேவ் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ எப்படி கீழே இறங்கணும். மேலே இன்டீரியர் ஒர்க்ல பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி என்ட்ரன்ஸே ஒரு நல்ல வைப்பாக தான் இருக்குங்க. இதுதான் டோட்டல் இந்த கிராமமாக ஏதோ சம்திங் நல்லா இருக்கு. அப்படியே இதில் போயிட்டு இதில் ஜம்ப் பண்ணி மேலே ஏறும். வாவ், லொக்கேஷன் சும்மா பயங்கரமாக தாறுமாற தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. ஓ, இந்த பக்கம் போட்டிங் போயிட்டுருக்கேன். நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குண்ணா. வேற என்ன பிளேஸு இவ்வளோ நேரம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் சுற்றி சுற்றி. எனக்கு என்ன இடம்னு மட்டும் தெரியல. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அவ்வளோதான். ஹேலாம்பா அதான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வியூ நல்லா வேற லெவல் இருக்கு. Hey King. Hi King, how are you? Hey bro. King. Yes, my friend. What's this place name? Changan. Changan. Okay. Canning. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. ஓகே. ஓ, போட்டிங் வந்தாச்சு. போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங்கில் 4 பேர். எந்த போட்டிங்கில் போகலாம்? யார் நல்லா இருக்காங்கன்னு பேர் அவங்க போட்டிங்கில் போயிடலாம். ப்ரோ அது 2 பேர் ஃபில்லிங் எல்லாமே. வாங்க ஒரு தனியாக இருக்க போட்டிங் போகும். அதுதான் ப்ரோ, அதுதான் நானே சொன்னேன். ஏய் இரு இரு, ஏய் எங்கே போகிற இரு, வேற எங்கேயாச்சும் போகலாம் பார்த்துட்டு நல்லா இருக்கா. இல்லை ப்ரோ எல்லாமே கவுண்ட்டு தான். இதில் போகலாமா? முன்னாடி போகலாம். முன்னாடி போகலாம். முன்னாடி உட்காரு, முன்னாடி உட்காந்துக்கிறியா? Come on. உட்காரு. ஆளுமே இல்லை. ஏய் ஆளுமே இல்லை, திரும்பி உட்காரு ஒழுங்கா. இங்க உட்காரு. ராஜ்குமாரன்டா ராஜ்குமாரன் ஹைலைட்.
லைன் போட்டு அப்படியே ப்ரோ ஆட்டாம உட்காருங்க. ஃபோனை வேற முன்னாடி வச்சிருக்கேன். இந்த அதுதான் இந்த வீடியோ மட்டும் இந்த ஐஃபோன் ஓனர் இருக்கிற மாத்திரம் வச்சுக்கடே. தம்பி சேர்த்து விழுங்க போகிறேன் ப்ரோ இல்லை ப்ரோ வாய வைக்கிற வாட்டர் ப்ரூஃப் இதாகுது கிறகம் யார் இறங்கி தேடுறது எனக்காக எங்கள் அண்ணன் இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ண சொல்லுங்க. எங்கள் அண்ணன் நீச்சல் கில்லி இது எப்படி போகிறது கரெக்டாக தான் போட்டிருக்கணும். ஐயா நான் மாற்றி போட்டேன். நீங்கள் பாருங்க. ஹாய் லெட்ஸ் ப்ரூ தள்ளி விட்டுறாதே. இது வேறு சும்மா ஆடாமே ஆடுது வரும். ஆழமே இல்லை பசங்க சீரியஸ்லி கீழே பாசாண்டா அது வளர்ந்து மேலே தொங்கிட்டு இருக்குடா. இப்போ கீழே குச்சா மேலே வர முடியாது. எவ்வளோ நாளாக தெரியும். ஏய் ப்ரோ சென்டரில் உட்காருதான் பாரு. நீ இப்போ நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க தள்ளி உட்காரதா உள்ள. அவங்க தாண்டா இப்போ கூப்பிட்டு தள்ளி உட்கார. ஆனா சீரியஸ்லி பாருங்க நம்ம போட்டு தவிர எல்லா போட்டும் நேரம் போகுது. நம்ம போட்டு தான் அட்ராசிட்டி பண்ணிட்டு போகுது. எல்லா போட்டும் அவங்க தான் இருக்கு. நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நமக்கும் நம்ம போட்டு மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு. அவங்க முதல் போனையா தாண்டா போயிட்டு இருக்குது. இவங்க திருப்பிட்டாங்க பாரு நேரா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இப்படி கோடியா போகுது. அவங்களே தைரியமா போன் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றாங்க. இவனுக்கு இப்ப என்ன பண்ணணும்? விளாடு ப்ரோ பத்திரமா தான் ப்ரோ இருக்கு. வேற லெவல்ல இருக்கு எல்லா சினாரியோவும். இதுல எப்படின்னா லைட் எரியும்? ஐயோ ஹாய். அந்த அவன் ஃப்ளைட்டில் வந்துட்டு பின்னாடி சாஞ்சிட்டு முன்னாடி போகவே மாட்டாங்க. இதெல்லாம் சங்கில வச்சு ஒரே இறக்கிறேன். அண்ணா உள்ள போய் பாருண்ணே. எதுக்குண்ணே? வேண்டாண்ணே பரவாயில்லண்ணே எனக்கு இப்படியே இருக்கட்டும்ண்ணே. ஹாய் வாட்ஸ் யுவர் நேம்? அப்படியா இன்னொரு இங்கிலீஷ் பேசுனா காட்டுங்க. நம்ம சோழகவந்த குகையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது மனித உணர்ந்து கொள்ள ப்ரோ ப்ரோ அந்த டைலாக் சொல்லு ப்ரோ. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்ல சொல்லு ப்ரோ டைலாக். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? ஸ்டார்ட் கேவ். அட நமக்கு முன்னாடி போய் உங்க மத்துங்க. ஸ்லோலி 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 ஸ்லோ 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 ப்ளீஸ். இங்க பாத்து டேய் சும்மாறா பாரு. ஏன் ஸ்லோ கரெக்ட்டா? இதுக்கு அப்புறம் லைட் இருக்காது ப்ரோ. நானே ப்ரோ என்ன ப்ரோ உன்னை எடுத்துட்டேன்டா. நான் இன்னும் ஒண்ண மாதிரி இருந்துச்சு. இங்க பாரு ப்ரோ. சரி சரி சரி. இந்த பாரு கேவ் போற சூப்பரா இருக்கு. கேவ பாருங்கடா கொஞ்சம். சொன்ன மாதிரி கேவ் பாருடா சூப்பரா இருக்கு கேவ். இது பாசாரமா? ஏய் தொடாத நோய் வந்துரும். ஐயே சும்மா எல்லாம் தள்ளி தள்ளி இருக்கு. செம்மையா இருக்கு. ஸ்லோ போசலாம் ஃபாஸ்டா போறாங்க பாருங்க. ஸ்லோலி கோ. ஏய் இந்த மாதிரி 6 கேவ் காமிப்பாங்கடா இதுல. 6 இவங்களுக்கு பின்னாடி போட பின்னாடி தான் தெரியுது. என்ன சார்ட்டா? உனக்கு யார் சொன்னா 6 கேவ் னு? லிஸ்ட்ல போட்டுருக்கு. இப்போதான்டா வியூ சூப்பரா இருக்கும். ஆனா நாங்க இங்க போய் வந்துட்டோம். ஏய் கிளார் அடிக்கும் ஃபேஸ் தெரியாது. ஏய் இப்போ நம்ம ஒரு வெளிச்சத்துல போகும்போது ஏய் ஒண்ணுமே தெரியாதியா? இங்க பாரு என்னடா தெரியாம இருக்கு. ஃபேஸ் தெரியாது. தெரியும். ஓ செம்ம பிளேஸ் गाइस. சீரியஸ்லி வியட்நாம் வந்தா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல்ல இருக்கு. நமக்கு லைட்டா கீழ இருக்கு. ஓகே தென் கைய வா 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 அல்டிமேட் பிளேஸ் அல்டிமேட். சாரியா வாய். ஏய் உங்க ரெண்டு எடுத்தா இந்த யாச்சு மனசு வந்து கேட்டி அது எடு. நாங்க உட்கார்ந்தா தான் உங்களுக்கு. ஏய் அப்படியே திரும்பி எடு. இப்படி திரும்பிட்டா நல்லா இருக்கும். ஏய் மண்டையா நீயும் எடுக்க மாட்டே. எடுக்கிற அந்த பிள்ளையும் மறைச்சிட்டு இருக்கற. தெரியுதா என்ன பண்றீங்க? போட்டோ எடுக்கிறேன். சொல்ல எடுங்க.
லேடி லேடி உட்கார் லேடி, தள்ளி தள்ளி உட்கார். ஓ வேற லெவல். அங்க பாருங்க, அங்க ஒரு கேவு. இது வேற லெவல் இருக்கு இப்ப எல்லாமே. மறுபடியும் பாரு. உனக்கு போர்ட்ரேட் தான் வேணுமா? இல்ல இது எடுத்தாலும் ஓகே, நல்ல போட்டோ எடுத்தா பார்க்கலாம். போர்ட்ரேட் எடுத்தப்போ உனக்கு போர்ட்ரேட்ல அப்படியே என்னெல்லாமோ கன்றாவே எடுத்து வச்சேன். ஏன் முறைக்கிற? நான் இந்த பக்கம் வச்சேன், அந்த பக்கம் சாஞ்சிருமா? ஓகே ஓகே. சோபா இருக்கா? தலைதான் கேமரா நிற்கிறது. ஊருக்கு வரன்னு 2 நாள்ல போயிடுவோம். காசு இல்லை. லாகின் பண்ணணும். லாகின் இருக்கு. ஏன்டா நீ போட்டோ எடுத்துட்டு இருக்க, நீ புலம்பிட்டு உட்காந்துருக்கு. ஆக்டிவேஷன் வேணும். புலம்புறது வீடியோவா எடு, என்ன பண்றது? சோகமா இருக்காரு. அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏய் இது மட்டும் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் இதா பாகியா இருக்குடா. என்னோடதான் இல்லை இந்த இது காட்டுங்க. கொஞ்சம் அந்த இது அடிச்சா எப்படி இருக்கும்? நான் செம்ம ரவுடியாட்டு இருக்கேன். மாஸ்க் காட்டுறேன்னா நீ? நானே தமாசா உட்காந்துருக்கேன். அதெல்லாம் வாயை ஊன்னு வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி? மாஸ்க் காட்டுது பாத்தியா? சரி, என்ன இப்படி ஒரு போட்டோ எடுங்களா? அப்படி உட்காரு. உட்காரு. நீ இப்போ இந்த பக்கம் வா. இது எடு, நீ குடிச்சுக்கோ. என்னை ஒரு போட்டோ எடுக்கணும்க்கா. நல்லா நீ தான் இப்ப எடுத்த. நல்லா ரக்கடா ரகட் லுக்ல எடுங்க. ரகட் லுக்ல ரகடா பண்ணிட்டியா? நீ நார்மலா பார்த்தாலே ரகடா இருக்க. ரகடா இருக்கே குழந்தையாட்டு மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. தரேன். குழந்தை. சன் கமான் அந்த கேவ் வரதுக்குள்ள. ஏன் முழிக்கிற? இட்லி மூணாட்ட நீ பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரி வா. துரோகம்டா. துரோகம் துரோகம். போட்டோ வந்துட்டு இருக்கா, அவ கேமரா முன்னாடி போய் கையை ஆட்டிட்டு இருக்கு. அவன் ரொம்ப நேரமா அதை பண்ணிட்டு இருக்கான். நான் சென்டர்ல உட்காந்துக்கணும். ஏய் சாயுதுடா. சென்டர்ல உட்காந்து தாங்கு என்னோட வெயிட். அம்மா கால் வலிக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் தி போட்டோ ஷூட். கண்ணாடி கே வரப்போகுது. ஓகே ஏ தருண் அங்கே பாரு. லெட்ஸ் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் கேவ். இவருதான் vlogger. டேய் நீ கம்மனிடுறா. நீ ஏன் கையை குறுக்கிட்டு இருக்க? ப்ரோ நீ குடிச்சிட்டு இருக்கற ஸ்டைல். நாலு போட்டாலும் இதே ஸ்டைல் தான். பச்சை பசேல்னு புட்கர், திறந்தவெளி காடுகள் இந்த மாதிரி நல்லா இருக்குல. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேவ். ஆனா 2 நாளைக்கு மேல இங்க எல்லாம் இருக்க முடியாது. ஓகே ஓகே. இருச்சுக்கியாமா? ஏய் போன கீழ இருக்குறதாமா. ஃபோன் கீழ இருக்குதா? சரன் அப்படி நோடு. ஜர்க்கின் போட்டுட்டு மாட்டு காக்கா வர புடிச்சு சொல்லுங்க. சீக்கிரம்டா. ஏய் லைட் எல்லாம் போட்டுருக்காங்க பாரு, அழகா இருக்கு. பாத்தியா? சீட்டு லைட் ஸ்டார்ட் கொஞ்சம் கீழ தெரியுமா? சார்ஜ் பண்ணு. ஓகே. நிக்க மாட்டேங்குது. என் ஃபோனை எடுத்து. என் ஃபோன் இல்லடா ஐபோன் இந்த பவுச் மட்டும் நான் வெளியே போட்டு. ப்ரோ பவுச்சுடா. ஓகே. ஏன்டா பவுச் கட்டிங்க? வலிக்கிட்டு வந்து விளையாடாதீங்களா இருக்குல. அப்போ இங்க பாரு தம்பி. அதை நான் பார்க்கல. ஏய் போனே கீழே விழுகிற மாதிரி தான் இருக்குது. புடி ஃபோன் விடாது. ஃபோன் விடாது. விட்டுரு. இங்க வைடா. அங்க என்ன வைக்கிற? இங்க வை, நல்லா தான் தெரியுது. இங்க வச்சா முன்னாடி பாரு. அது தூக்கு. கிளிமுக்கா. நான் கிளி மாதிரி பொண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான். நல்ல வேலை. கிளின்னு சொல்றாங்க. நான் போன கீழே போடுறாருக்கா. இங்க பாரு நைட். பாத்தியா? ஹீட் ஆயிடுச்சா?
ஏய் நம்ம ஹீட் நம்ம அழகா இருக்கு. நான் இந்த சைட்ல எல்லாம் கேள்வி ஒருவேளை இது இவங்களே கட்டுறாங்களா இல்ல நேச்சுரலா? அதான் இவங்க தானே குறைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்பதான் இப்படி குறைவாங்க? நீட்டால குறைஞ்சிருப்பாங்க. அப்ப பாருங்க ஒரே சர்க்குலர்ல இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து லைன் ஸ்டோன் மாதிரி. இதெல்லாம் அரிச்சு இப்படி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போனுச்சுன்னா இந்த பக்கம் பெருசாயிரும். கல்லு பாருதானா நல்லா இருக்குல்ல. ஆனா இந்த மாதிரி மாட்டிட்டா குணாக்கியா மஞ்சுமல் பாய்ஸ். தண்ணி ஆக்சுவலா ரொம்ப சில்லுன்னு இருக்கும்டா. தண்ணி இல்லையே, தண்ணி சூடாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு சில்லு இல்லை அண்ணா. சீரியஸ்லி அண்ணா அந்த அளவுக்கு சில்லுன்றல நார்மல் வெளியில தான் இருக்கு. நம்ம பாருங்க இப்போ யூட்டர்ன் போட போறோம். சரி யூட்டர்ன் பாருங்க, ரைட் கட் பண்ண போறோம். ஒரே ஒரு விஷயம் நம்ம கிட்ட நம்ம இதாயிடுச்சுன்னா நம்மளால தப்பிக்க முடியாது. என்னாச்சு? பயம். பயம் எல்லாம் நமக்கு இல்லைண்ணா. பயம் இல்லாத போனே அப்படி வச்சிருக்கேன். போன் உள்ள நெக்ஸ்ட் வியூ இங்க பாருங்க. சின்ன அது அந்த மாதிரி இல்ல. அது பார்த்தோன்னா ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சு சுத்தி மழை வந்து மறுபடியும் இன்னொரு குகைக்குள்ள நுழைஞ்சு இங்க வருது. ப்ரோ இது ப்ரோ புலம்புறதுக்கு அப்படியே இந்த லொகேஷனை பார்த்து என்ஜாய் பண்ண ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, சொர்க்கம்னா இப்படிதான் ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சத்தியமே தெரியாது, பட் இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல உங்களை இறக்கி விட்டு போயிடும். நீங்க ஓவரா பேசிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா. எனக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு சைட்டை பாக்குறப்ப அடுத்து பக்கு போறோம்னா அங்க என்ன கூட்டு போவாங்க. பக்கு எப்படி இருக்கு? பக்கு அது தோன்றப்பதான் இன்னும் பயமா இருக்குது. ஐயோ அடுத்த வாரத்துல இருந்து காசு தேவைப்படும்னா என்ன? அதே இங்க இருக்கு. இதை ஒரு வீடியோ எடு, இல்ல போட்டோ எடு. அது வந்து ஒரு சாப்பிட்ற செடி. அதுவா? ஆமா. அது சாரி, அது விதை. அந்த விதையை வந்து சாப்பிடுவாங்க, லோட்டஸ் மாதிரி. அந்த வாய்க்கு என்ன வருது சொல்லு. தண்ணி எப்படி தள்ளுவார் உள்ள வச்சா? ஆமா. துடுப்பு தள்ளவே இல்ல. இது இருங்க, 4 பேர் கவர் ஆகிற மாதிரி எடுக்கிறேன். இது எப்படி திருப்பி இது பண்ணணும்னு தெரியல. இங்க பார் எப்படி இல்ல விளாமதா. சரி அவங்க திருப்பி தாண்டா பண்றாங்க. கரண்டி விட்டு குழம்புறதுன்னு சொல்லி உங்களோட யா போட் டிரைவிங் யா. ஓ சீரியஸ்லி நைஸ் பிளேஸ். ஓ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்டா. நீ எடுத்து திருப்பியா? எத்தனை இருக்கு கொடுங்க, நானே திருப்பேன். எனக்கு போட்டு ஓட்ட போறோம், படகு ஓட்ட போறோம். ப்ரோ அந்த பக்கம் ஒருத்தர் போடுங்க, இல்லை இந்த பக்கம் போகுது. நல்லா இருக்கு. போட்டு ஓட்ட போறோம், படகு ஓட்ட போறோம். நல்லா இருக்கு. சீரியஸ்லி செமையா இருக்கு. யாருடனோ மாயவனின் விதி வகைகள் முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். போட்டோ எடுத்துக்கோ. போட்டோ வேற எடுக்கணுமா? அதை இங்க பாரு, அந்த பாட்டி கொடுத்தா அந்த பாட்டி நம்ம போட்டோ எடுத்து கொடுப்போம். பாரு குடுடா போன் கொடு. இந்த போன் அதான் வேண்டாம். ஐபோன் பத்திரமா வச்சுக்கோங்க. அது எங்க இங்க இருக்கு? யார்கிட்ட வச்சிருக்கீங்க? கோயில் தெரியுது, நீ தான் தெரியல. சரி எவ்வளவு அழகா இருக்கு. ஏய் குடிசையில டிஜே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குது. சாமி பாட்டு போட்டிருக்கோம் இல்ல, அது வந்து டிஜே போட்டிருக்கணும். நம்ம மேபி அங்கதான் இருந்து நம்ம போட்டோ எடுத்துருப்போமோ? இல்ல இப்பதான் இங்கேயே வரோம் இந்த பிளேஸ்க்கு. குடிசையில சமைக்கிற மாதிரி மலைவாழ் மக்கள் மாதிரி நீ அங்கேயே போயிடு. நீ பாக்குறதுக்கே மலைவாழ் மக்கள் ஆதிவாசி மாதிரி தான் இருக்கு. அவங்க பொம்மை நின்னுட்டு இருக்கு. ஏய் மனுஷங்க இல்ல பொம்மை தான் நினைக்கிறேன். அண்ணா மனுஷங்க சரி, மனுஷங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த குழந்தை எப்படி அப்படியே பிடிச்சுனே இருக்குமோ? அந்த குழந்தை அமைதியாவே இருக்கும். ஐ திங்க் பொம்மை. அப்படி பார்த்தா அங்க வந்து ட்ரெஸ்ஸே போடாம இருக்காங்க. ட்ரெஸ்ஸே போடாம நிற்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அங்க பாருங்க யாருமே ட்ரெஸ் போடல.
எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? கண்ணாடி போடுங்க, எங்கேயும் ஜூம் பண்ணால் தெரியாது. அது பக்கத்தில் கூட்டு போங்களான்னு தெரில. பொம்மை தான் ப்ரோ அது. ஆதிவாசி அது பெரிய பாம்பு வச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு அடிச்சு பிடிச்சிருமோ? போயிட்டு வந்துடு. ஐயோ முதல்ல அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா. உண்மையாகவே இங்கே இவங்க கட்டியிருப்பாங்களா இல்லை இவங்களா இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருப்பாங்களா? அங்கே போகணுமா? எனக்கு தெரிஞ்ச அனகொண்டா படம்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? அமேசான் காட்டில் எடுத்துருப்பாங்களா? உண்மையாக வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் இந்த அழகான ஒரு லைட்டிங் அப்படியே போயிட்டு அதில் வந்துடும். சூப்பராக இருக்கு. சீரியஸ்லி வேற லெவலில் இருக்குல்ல பிளேஸு. இதுவா ஃப்ரண்ட் கேமராவில் எடுப்போம். ஆக்சுவலாக இந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா 30,000. திஸ் ஒன், இது ஒன்று அண்ட் திஸ் ஒன், இது மூணு சேர்த்து $60,000. சாரி டாலர் நை டாங். ஸோ கிரேசி. ப்ரைஸ் இஸ் ஹை. Okay. So travel to hotel. Finally also finish it. Okay, hotel போய் மீட் பண்ணுவோம். ஓ எல்லாமே கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு. எல்லாரும் எதில ஹாய் முன்னாடி ஏத்திரும் அடிச்சு வா. சீரியஸ்லி வேற லெவல் பிளேஸ்ல ப்ரோ இது தாய்லாந்து. ஏய் செல்ஃப் என்ஜாய் வா. தாய்லாந்து வருது ப்ரோ. வியட்நாம் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வியட்நாம் போலீஸ் நைட் லைஃப் ஆஃப் வியட்நாம். இங்கே சாங்ஸ் பாடிட்டு செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனும் சார்ஜ் இல்லை. ஓகே, உனக்கு ஏதாவது ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா கொடுத்து விட. நான் அந்த ஜெலி ஷாப் சாக்லேட்ஸு. வாவ், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ஹலோ கேப் ஷாப். பட் ஆனால் அந்த காசு அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான். நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 800 to 1500 இல்லை 2000 ரேஞ்சில் வருது. அந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான். அப்படியே நான் இந்த ரோ ஃபுல்லாக காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இந்த மணி எல்லாமே சீரியஸ்லி ஹேண்ட்மேடு தான். எல்லாமே ஹேண்ட்மேடாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் நைஸ் வாசனை. என்னன்னு தெரில, பட் ஆனால் நல்ல வாசனையாக இருக்குது. 35K மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு கட்டி 25,000. சாரி 25 rupees ஒன்லி. அண்ணா திங்ஸ் எல்லாம் எப்படி கேட்டேன். 90,000 டாங்குண்ணா. எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபாய்க்கு ஒருத்து தான்ண்ணா. காட்டுங்க. 300 ரூபாய்க்கு ஒருத்து தான். நம்ம ஊரில் எவ்வளோ வரும்?
நம்ம ஊரில் 350 ரூபா வரும். அப்புறம் என்ன 300 ரூபா ஒர்த்து தானே, எடுக்கிறதுனா எடுத்துருங்க. இன்னும் நல்லா தான் இருக்கு. வாட்ச் மாதிரி தான் பார்த்தோம். வாட்ச் வேற எங்கேயும் கிடைக்கலைங்க வாட்ச். ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்லா இருக்கு மட்டும். வியட்நாம் ஃபார் நைட் லைஃப் ஸோ செம்மையாக இருக்குங்க சீரியஸ்லி எல்லா பொருளுமே. பட் ஆனால் ரேட் வந்து கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குது. எல்லாமே ரேட் அதிகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல் ஆஃப் காஸ்ட்டு சார்ஜ்லேருந்து எல்லாமே காஸ்ட்டாக இருக்குது. பட் இதில் வந்து எல்லாமே ப்ரைஸ் போடல. நான் நிற்கிறேன், நீ ஆனால் என்னை கவர் பண்ணாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கைரேகை ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க, ஹேண்ட் ஜோசியம். அழகா நம்ம ஊரில் பார்க்குறோம், ஆனால் இங்கே லைட் அடித்து பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன சொல்ல போகிறானுங்க, ஹேண்ட் ரேகை அவங்க பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கட்டு இந்த பொண்ணு போய் அங்கே நின்று போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கு. நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா சொல்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் இங்கே இருக்கவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக கேட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 10 பலூன் தருவாங்களாம். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 150. இங்கே பார்த்தீங்கன்னா 50,000 VND கொடுத்து உடைச்சோன்னா 6 பலூன் உடைச்சா இந்த கிஃப்ட்டு ஏதாச்சும் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து சின்ன பசங்க வந்து ரெண்டல் கொடுத்து ரெண்டல் பே பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுடணும். ஆக்சுவலாக அங்கே டான்ஸ் ஆகிறாங்க. நம்ம அடுத்த செஷன் வந்து அந்த டான்ஸுக்கு போகிறோம். டான்ஸிங் ஸ்ட்ரீட்டு. சீரியஸ்லி கல்ச்சர் வேற லெவலில் இருக்கு. Seriously, வேற லெவல் ஹாட். This is the China border. Near China, so Vietnam have border with China. Now ஒரு போட் கிளம்பிடுச்சு. தூக்கி போடுற மாதிரி
Bye.